வெல்கம் பேக் டு நாப்ஸ் vlog. நெய்ச்சோறுக்கு அட்டகாசமான சைட் டிஷ் கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? முதல்ல எலுமிச்சைப்பழ அளவு சைஸ் உள்ள புளியை தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் தாராளமாக கடலெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு பொரிஞ்சதும் 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கறிவேப்பிலை, 2 வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும், 2 பழுத்த தக்காளி, 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெயிலேயே பச்சை வாசனை போகிற வரைக்கும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவையும் இது கூட ஆட் பண்ணி அந்த எண்ணெயிலேயே ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியையும் அப்புறம் இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1/2 டேபிள் ஸ்பூன் பொடிச்ச வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். நம்மளோட கத்திரிக்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பிரியாணி நெய்ச்சோறுக்கெல்லாம் அட்டகாசமான காம்பினேஷன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபுட் கண்டென்ட்டுக்கு நாப்ஸ் vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.